கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1933 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் நான் உங்களுக்காக முழுவதும் வாசிக்கின்றேன். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலுமிருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அனனியா என்னும் ஒரு தீர்க்கதரிசி எரேமியாவினுடைய நுகத்தை எடுத்து உடைத்து போட்டதைப் போல 2 வருஷ காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போன பாபிலோன் தேசத்தில் நேபுகாத் நேச்சாருடைய நுகத்தை உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றினான். கர்த்தர் சொல்லாத ஒரு தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னான். அதற்கு ஒரு உதாரணமாக எரேமியாவினுடைய நுகத்தை உடைத்து போட்டதைப் போல நேபுகாத் நேச்சாரினுடைய நுகத்தை உடைத்து போடுவேன் என்று சொல்லி இவன் சொன்னதை எரேமியாவுக்கு ஆண்டவர் விளங்கும்படி சொன்னார். அவன் சொல்வதை நம்பாதே, அது பொய் தீர்க்க தரிசனம். அவனுடைய நுகத்தையே அவனால் உடைத்து போட முடியாது. நீங்கள் அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அதே எரேமியா 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால், அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். அனனியாவே அவனுக்கு உரிய காரியங்களை தீர்மானிக்க முடியவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களினுடைய அடிமைத்தனத்திற்கு விடுதலை கிடைக்கும், நுகத்தை உடைத்து போட்டு விடுவார் ஆண்டவர் என்று சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் சொன்னான். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எனவே பொய் தீர்க்க தரிசனத்தை நம்பாதிருங்கள். அதை எல்லாவற்றையும் விட நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதற்காக தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. தீர்க்க தரிசிகள் முக்கியமானவர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்க தரிசிகள் சொல்வதின்படிதான் ராஜாக்கள் செய்தார்கள். எலியா தீர்க்க தரிசி, எலிசா தீர்க்க தரிசி, இப்படி அநேக தீர்க்க தரிசிகள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட பழைய ஏற்பாட்டிலே இந்த அனனியா, பழைய ஏற்பாட்டின் அனனியாவை போல பொய் தீர்க்க தரிசிகளும் எழும்பி இருக்கிறார்கள். எனவே பொய் தீர்க்க தரிசிகளை நீங்கள் நம்பாமல் கர்த்தருக்கு உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியர்களின் வார்த்தைகளை நம்புங்கள். அதை விட அதில் உங்களுக்கு சந்தேகம் வருமானால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தியத்தை நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்றைக்கு அனனியா என்ற பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி பொய் தீர்க்க தரிசனம் உரைத்தான். எனவே ஆண்டவர் கோபப்பட்டு அவனுடைய வாழ்வையே முடித்து விட்டார். இன்றைக்கும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை நீங்கள் நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வழிகாட்டும். ஆண்டவர் சொன்னார் சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஆலோசனை தான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நல் ஆலோசனையாய் இருக்கும். எனவே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்து
கிறிஸ்துவ ஜீவியத்தின் ஓட்டத்தில் ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் நுகத்தடிகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையால் உடைத்து போடப்படும். உங்கள் பிள்ளைகளின் மீது இருக்கிற நுகத்தடிகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையால் உடைத்து போடப்படும். கர்த்தரையே நம்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.